ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு BMW கூட இருக்கோம். சொன்னா நம்புவீங்களா? ஆனால் பார்க்கறதுக்கு BMW அதே எஃபெக்ட்ல இருக்கு இல்லையா? அதே லென்த்து, அதே மாதிரி ஸ்டைலிஷான லுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டியோடைய புது ஸ்போர்ட்ஸ் எடிஷன். ஆனால் இது வந்து ஒரு எடிஷனாக லான்ச் பண்ணாமல் இது ஒரு தனி புது வேரியண்ட்டாகவே லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ஃபோக்கஸில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளாக நமக்கு தெரியும் ஹோண்டா சிட்டியை பொறுத்தவரை நமக்கு வந்து ஸ்டார்டிங் எஸ்விங்கிறது பேஸ் வேரியண்ட், அடுத்தது விங்கிறது செகண்ட் வேரியண்ட், அதுக்கப்புறம் விஎக்ஸ் அண்ட் டாப் லெவல் ZX. ஆனால் இப்போ வந்து வி வேரியண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு அஃபோர்டபுளான ஸ்போர்ட்டி லுக்ஸோட ஒரு வேரியண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதுசாக ஸ்போர்ட்ஸ் எடிஷன் ஒரு ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் வேரியண்டோட எக்ஷோரூம் பிரைஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 14,88,900 அப்படிங்கிறது எக்ஷோரூம் பிரைசிங். இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குங்க, லைக் இது இந்த அளவுக்கு பிரைசிங்காக இருக்கு, இதை மேனுவலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு மேனுவல் கியர் பாக்ஸ் கிடைக்கிறது கிடையாது, CVT ஆட்டோமேட்டிக் மட்டுமே. ஸோ CVT ஆட்டோமேட்டிக் வித் பேடல் ஷிஃப்டர்ஸ் வித் ஏடாஸ் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த வண்டியை பொறுத்தவரை கிடைக்குதுங்க. ஸோ இன்னைக்கு இந்த வண்டியோடைய டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ நம்ம ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாங்க தொடர்ந்து பார்ப்போம். இன்னைக்கு இந்த ஹோண்டா சிட்டி ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் நமக்கு ரிவ்யூ வழங்கியிருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த சுந்தரம் ஹோண்டா ஷோரூம். ஸோ முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்னைக்குமே இருக்கு. உள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்போ நான் கேட்கறதா, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இதே மாதிரி தொடர்ந்து எல்லா கார்ஸோட எல்லா வேரியன்ஸோட டீடைல் ரிவ்யூஸுமே தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீடைல்டாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கு. அதனால ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ வாங்க நம்ம லோ பட்ஜெட் BMW ரிவ்யூ பண்ணிடலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ நம்ம ஊரோடைய அதாவது லோ பட்ஜெட் BMW அப்படின்னு சொல்லலாம். வண்டியோடைய லுக்ஸு லென்த்து பொறுத்தவரை அந்த டிசைன் இன்ஸ்பிரேஷன் BMWவோடது அப்படின்னு நல்லாவே தெரியும் இல்லையா? அந்த மாதிரியே ஒரு லுக்கு சூப்பராக இருக்குங்க. அதுவும் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டில் பார்க்குறதுக்கு லிட்ரலி BMW மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் ஹோண்டா சிட்டியோடைய ஸ்போர்ட்ஸ் எடிஷன் வேரியண்ட். இதனுடைய ஆன் ரோட் ப்ரைஸிங் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதில் மேனுவல் கியர் பாக்ஸ் ஆப்ஷனே கிடையாது, CVT ஆட்டோமேட்டிக் மட்டுமே. ஓகேவா? ஸோ இது டாப் வேரியண்ட் இல்லை, அதை நான் வந்து உறுதிப்படுத்திக்கிறேன். வி வேரியண்ட்டை பேஸ் பண்ண ஒரு வண்டி தான் அப்படின்னு இருக்கும்போது வி வேரியண்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருந்துச்சோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தருது இது. ஆனால் டாப் லெவல் வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த வண்டியில் சில பல விஷயங்கள் மிஸ்ஸிங் ஆகுது. அது என்னென்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பார்த்தீங்கன்னா லுக்ஸை பொறுத்தவரை தான் மெயினாக மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மோக்டு ஹெட்லாம்ப்ஸ், ஹாலோஜன் ப்ரொஜெக்டர்ஸ் தான், LEDs கிடையாது. வி வேரியண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால இதில் வந்து ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் தான் கொடுக்குறாங்க. ஆனால் ஸ்மோக்டு எஃபெக்ட்டில் கொடுக்குறாங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் கிரில் இதுவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாசி பிளாக் அப்படிங்கிற ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு அதுவுமே செம ஸ்போர்ட்டியாக ஆகிருச்சுங்க. டீக்ரோம் பண்ணிட்டாங்க. அதாவது ஹோண்டா லோகோ அண்ட் ஹெட்லாம்ப்ஸ்குள்ளே வரக்கூடிய க்ரோம் தவிர மீது எல்லாமே வந்து பிளாக்காக பண்ணிட்டாங்க. டீக்ரோம் பண்ணது ரொம்ப நல்லா இருக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஆஸ் யூஷுவல் ஹாலோஜன் ஃபாக் லேம்ப்ஸ் வருது. அண்ட் கீழே பம்பருக்கு கீழே வரக்கூடிய இந்த பார்ட்டுமே கூட பார்த்தீங்கன்னா பாடி கலரில் ரெட் கலரில் வருது. பார்க்குறதுக்கு செம ஸ்போர்ட்டியாக ஆகிருச்சுங்க. ரைட், தென் அதுக்கப்புறம் சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோடைய லென்த் எல்லாம் எதுவுமே மாறவே இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா வீல்ஸ் முன்ன வந்து வி வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு அலாய் வீல்ஸ் வரும், இதுலேயும் 15 இன்ச்சு தான். ஸோ இது 16 இல்லை 15, அதை நான் திரும்ப சொல்லிக்கிறேன். ஆனால் இந்த நார்மலாக வரக்கூடிய சில்வர் அலாய் வீல்ஸை இவங்க வந்து கிரே பண்ணி கொடுத்துருக்காங்க, கன் மெட்டல் கிரே ஃபினிஷில். ஸோ பார்க்குறதுக்கு அதுவுமே ரொம்ப அட்ராக்டிவாக நல்லா இருக்குங்க. டயருடைய சைஸ் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 185/60R15. ஸோ அதுதான் டயருடைய சைஸ். ஆக்சுவலி இப்படிப்பட்ட ஒரு செடானுக்கு இது கொஞ்சம் சின்ன சைஸ் தான், பட் இருந்தாலும் பார்க்குறது நல்லா இருக்குல்ல. நீங்கள் அந்த வண்டி வாங்கிட்டு டயரை அப்சைஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக ஆகிடும். ஓகேவா? தென் அடுத்தது சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஆக்சுவலி நல்ல லென்த்தான வண்டிங்க. இந்த செக்மெண்ட்டில் ஒரு ப்ராப்பரான ப்ரீமியம் செடான் டைப்பில் வரக்கூடிய ஒரு வண்டி இந்த ஹோண்டா சிட்டி. ஸோ லென்த் ரீதியாக எந்த மாற்றமும் இல்லை, பார்க்குறதுக்கு அப்படியே BMW இன்ஸ்பிரேஷன் மாதிரியே இருக்குங்க. பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் டிஸ்க் பிரேக்ஸ் வருது, ரியரில் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் வருது. இருந்தாலும் எல்லா வேரியண்ட்லையுமே ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அது எல்லாமே ஸ்டாண்டர்டாக வருது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலும் சைட் ப்ரொஃபைலை பொறுத்தவரை இன்னொரு நோட்டபிள் டீட்டெயில் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே பிளாக் பண்ண மாதிரி ORVMs உடைய கேப்பையுமே வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க, கிளாசி பிளாக். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. LED இண்டிகேட்டர்ஸ் இன்னும் கூட ஆஸ் யூஷுவல் வருதுங்க. ஸோ அதுவும் சூப்பருங்க. க்ரோம் எங்கேயுமே கிடையாது, விண்டோ லைனில் டோர் ஹேண்டில்ஸில் எதுவுமே க்ரோம் கிடையாது. ஆனால் இது வந்து பாடி கலரில் இருக்கிறதே வந்து செம்ம ஸ்போர்ட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு நல்லா சொல்லலாம். ஆக்சுவலி செமையாக இருக்குது பாருங்கள். ஆனால் ஒரு டிப்பிக்கலாக ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா ரூஃபை பிளாக் ஆக்கிடுவாங்க. இதில் அது இல்லை. ஸோ நார்மலாக பாடி கலர் ரூஃப் தான் வருது. இது வி வேரியண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால இதில் சன்ரூஃப் கிடையாதுங்க. டாப் வேரியண்ட்ஸ் போனால் மட்டும்தான் ஹோண்டா சிட்டியை பொறுத்தவரை சன்ரூஃப் வரும். இந்த ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்லையும் வி வேரியண்ட்லையும்
சன்ரூஃப் கிடையாதுங்கிறது உறுதியாக சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ அப்படியே நம்ம பேக் சைடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம். அதாவது நார்மலாக விஎக்ஸ் ZX அப்படின்னு பிராண்டிங் இல்லாமல் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க நான் சொன்னேன், இது ஒரு தனி வேரியண்ட்டாகவே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இது எடிஷன் கிடையாது, இது ஒரு தனி ஸ்பெஷல் வேரியண்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க ஹோண்டா. அந்த வகையில் குவைட் நைஸுங்க. லுக்ஸு பொறுத்தவரை தான் காஸ்மெட்டிக் ரீதியாக மட்டும்தான் மாற்றங்கள், மெக்கானிக்கலி பெருசாக அந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ யா, இதில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் நோட்டபிள் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக்டு ரியர் டைல் லேம்ப்ஸ் நீங்கள் பார்க்கலாம். எல்இடி டைல் லேம்ப்ஸ், அதாவது பார்ஷியல் எல்இடி, ஜெட் ஷேப் வரதெல்லாம் எல்இடி, ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸ், ரிவர்ஸ் லேம்ப் அதெல்லாமே வந்து ஹாலோஜன் தான், சரிங்களா. ஆனால் ஸ்மோக்டு எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு அதுவுமே ஸ்போர்ட்டியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரியரில் ஒரு கிளாசி பிளாக் ஸ்பாய்லர் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பாய்லரும் பார்க்குறதுக்கு செம்ம ஸ்போர்ட்டியாக இருக்குங்க, நல்லா இருக்கு. இந்த ரெட் கலரு அண்ட் ஒயிட் கலரில் இந்த பிளாக் எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு தனியாக எடுத்து காட்டும். ஆனால் கிரே வண்டி அதெல்லாம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் இது வந்து பெருசாக எடுபடாது. அதனால தான் சொல்கிறேன், இந்த ஸ்போர்ட் வேரியண்ட் உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ரெட் அண்ட் ஒயிட் அதில் செலக்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. எஸ்பெஷலி இந்த ஆங்கிளில் நீங்கள் பார்க்கலாம். அப்படியே பிஎம்டபிள்யூடைய M3 M4 எஃபெக்ட் இருக்குல்ல, அம்சமாக பண்ணியிருக்காங்க. ரியர் பம்பர்னு பார்த்தீங்கன்னா இங்கே பெருசாக உங்களுக்கு குரோம் எஃபெக்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. 4 பார்க்கிங் சென்சர்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ஒன்று இருக்குது. அதை தவிர வேறு ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லைங்க. ஆக்சுவலி அவ்வளோதாங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனாவுக்குமே கிளாசி பிளாக் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதுவும் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, கேபினுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து என்ஜின் ஸ்பெக்ஸ் வந்து சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாகவே ஸ்போர்ட்ஸ் எடிஷன் அப்படின்னு வந்து சொன்னோம்னாலே இன்னும் ஸ்போர்ட்டியாக இன்னும் டர்போ கொடுத்துட்டாங்களா, எதுவும் பவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இந்த வண்டியை பொறுத்தவரை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ஜின்லாம் அதே தான். ஸோ ஜஸ்ட் பியூர்லி காஸ்மெட்டிக் அப்கிரேட் தான் இந்த வண்டியை பொறுத்தவரை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுவும் நீங்கள் பார்க்கலாம். அதே சேம் 1.5 லிட்டர் ஐவி டெக் 4 சிலிண்டர் நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். இந்த என்ஜின் வந்து 120 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் லெவல்னு பார்த்தீங்கன்னா 145 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஸ்போர்ட் எடிஷனை பொறுத்தவரை மேனுவல் கியர் பாக்ஸ் கிடையாது, சிவிடி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் மட்டுமே. ஆனாலும் பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னும் ஸ்போர்ட்டியாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தர்றதுக்காக. என்ஜின் ஸ்பெக்ஸ் எல்லாம் எக்ஸாக்ட்லி சேம் தான், ஆனால் ஓட்டுற விதத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த என்ஜின், இந்த ஐவி டெக் என்ஜினை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரீ ரவிங்கான ஸ்மூதான என்ஜின். பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா பிரிச்சுட்டு போகும், அதே சமயம் ஸ்மூத்தாக ஓட்டினீங்கன்னா நல்ல மைலேஜும் தரும். அந்த மாதிரி ஒரு என்ஜின் தான் இது. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேவா, ரைட். அடுத்து வாங்க கேபினுக்கு உள்ளே போவோம். ஸோ கேபினுக்கு உள்ளே போகும்போது பார்த்தோம்னா நம்ம வி வேரியண்ட்டில் பார்த்தது போலவே எல்லா வேரியண்ட்லையுமே வந்து ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது. ஸோ ரிக்வெஸ்ட் சென்சார் நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். அண்ட் கேபினை திறந்து பார்த்தீங்கன்னா மீதி ஹோண்டா சிட்டி வேரியன்ட்ஸ் மாதிரி இதில் பேஜ் இன்டீரியர் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆல் பிளாக் ஸ்போர்ட்டி எக்ஸ்பீரியன்ஸ் தரணுங்கிறதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்டீரியர் லுக் வந்து கொடுத்துருக்காங்க, முழுக்க பிளாக். ஓகே, ஸோ இந்த பிளாக் இன்டீரியர் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாவி காமிச்சிடுறேன். ஸோ சாவி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி சேம் சாவி தான். இந்த ஸ்போர்ட் எடிஷனை பொறுத்தவரை சிவிடி மட்டும்தான் வருது. அதுக்கேற்ற மாதிரி ரிமோட் என்ஜின் ஸ்டார்ட் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் திங் சீட்ஸ் பார்ப்போம். ஸோ சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆல் பிளாக் லெதரட் சீட்ஸ். நார்மல் வி வேரியன்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் அப்போல்சரி தான் வரும். ஆனால் இந்த ஸ்போர்ட் எடிஷனை பொறுத்தவரை லெதர் சீட்ஸாக கொடுத்துருக்காங்க. இது டாப் அண்ட் வேரியண்ட்டில் வரக்கூடிய அதே சேம் மெட்டீரியல் தான். ஆனால் இதில் பிளாக் அண்ட் ரெட் அப்படிங்கிற காம்பினேஷனில் கொடுத்துருக்கிறது நமக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா, டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்டுங்கிறது எல்லா வேரியண்ட்லையும் காமன் தான், அது தெரிஞ்ச விஷயம். ஸோ அதுவும் வந்து உண்டு. இப்போது ஓகே, வாங்க உள்ளே ஏறுவோம். ஓகே, ஸோ டேஷ்போர்டுடைய வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குங்க. ரொம்ப நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு லுக்கு தரணும், ஸ்போர்ட்டியான ஒரு லுக்கு தரணும் அப்படிங்கிறதுக்காக பேஜ் எல்லாத்தையும் பிளாக்காக மாற்றிருக்காங்க. டோர் கூட நீங்கள் பார்க்கலாம். டோரில் கூட இவங்க ஃபேப்ரிக் நார்மலாக வி வேரியண்ட்டில் வரக்கூடிய ஃபேப்ரிக்கை மாற்றிட்டு லெதரட் கொடுத்துருக்காங்க வித் ரெட் ஸ்டிச்சிங். அது ஒரு மாற்றம். ஆனால் அது தவிர வேறு எந்த பெரிய மாற்றமும் இல்லைங்க. ஃபீச்சர்ஸ் எல்லாம் எக்ஸாக்ட்லி சேம் தான். உங்களுக்கு அதே மாதிரி லெதர் ராப் ஸ்டீரிங் வீல் வருது. ஆனால் இந்த லெதர் ராப்பிங்லேயுமே கூட அந்த ரெட் ஸ்டிச்சிங் ஆட் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலி செம சூப்பராக இருக்குது. ஆனால் அது தவிர வேறு எந்த பெரிய மாற்றமும் இல்லை. ஜஸ்ட் காஸ்மெட்டிக் லுக்ஸ் ரீதியாக மட்டும்தான் மாற்றங்கள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டோடைய ஃபுல் அகலத்துக்கு இந்த ஒரு மெரூன் கலர் ஸ்ட்ரிப் வந்து ஒன்று ஃப்ளோ ஆகுது. நார்மலாக பிளாக்ல வரும், பட் இதில் வந்து இது கொடுத்துருக்கிறது வித்தியாசமாக இருக்குது. டேஷ்போர்டில் இந்த இடத்துல கூட லெதரட் ராப்பிங் இருக்குது, பேடிங். இதுக்கும் ரெட் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் வந்து ஸ்போர்ட்டியாக தர முடியுமோ அந்த ரெட்டு பிளாக் காம்பினேஷனை கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது தாங்க ஆக்சுவல் சேஞ்சு. மேலே ரூஃப் லைனிங்கும் கூட நீங்கள் பார்க்கலாம், முழுக்க பிளாக்ல இருக்குது. நார்மலாக பேஜில் வரும், ஆனால் இது பிளாக்ல கொடுத்துருக்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியான அந்த ஒரு டார்க் கேபினோடைய எஃபெக்ட் வந்து கொடுக்குது. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லலாம். இது விருப்பப்பட்டவங்க, பிளாக் இன்டீரியர் விருப்பப்பட்டவங்க இதுக்கு
லைக் கண்டிப்பாக விரும்புவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ யா தென் மீதி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டக்குன்னு பார்த்துடலாம். ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்துடுது. கூடவே ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் ஃபங்க்ஷனும் இருக்குது இந்த வண்டியை பொறுத்தவரை. இது ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டைப் இல்லை. இது வந்து அனலாக் கம் டிஜிட்டல், அதாவது சென்டரில் இருக்கிற டிஸ்பிளே மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிஜிட்டலாக வருது. மற்றபடி ஸ்பீடோமீட்டர் ட்ராக்கோமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனலாக் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த செமி டிஜிட்டல் டைப் டிஸ்பிளே இல்லை. இது வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ யா இதில் சென்டர் டிஸ்பிளேல நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த சைடு இருக்குது பட்டன்ஸு. ஹோம், ஸோ ஹோம் போனீங்கன்னா செட்டிங்ஸு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். என்னென்ன இருக்குது எல்லாமே காட்டும். ஆனால் தேவையான டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே எல்லாமே கொடுக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவுமே ஸ்கிம் பண்ண மாதிரி தெரியல. மற்றபடி உங்களுக்கு வந்து வாய்ஸ் கமாண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி, கனெக்டிவிட்டிக்கான ஃபீச்சர்ஸு, வால்யூம் கண்ட்ரோல்ஸு, ஆடியோ கண்ட்ரோல்ஸ், ஏடாஸ் கண்ட்ரோல்ஸும் இருக்குது. இந்த வண்டியை பொறுத்தவரை உங்களுக்கு லேன் வாட்ச் கேமரா கிடையாது. நார்மலாக டாப் வேரியன்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஓஆர்விஎம்ஸில் வந்து கீழே லெஃப்ட் ஓஆர்விஎம்ல ஒரு கேமரா கொடுத்துருப்பாங்க, லேன் வாட்ச் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அது இல்லை. பட் இருந்தாலும் ஏடாஸ்க்கான மீதி ஃபீச்சர்ஸ் இருக்குது. லேன் கீப்பிங் அசிஸ்ட்டு அண்ட் கூடவே அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் உங்களால் ஸ்டேரிங் வீலோடைய ரைட் சைடில் பார்க்க முடியும். அது இருக்குது. அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், லேன் கீப்பிங் அசிஸ்ட்டு, வேறு ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஏடாஸ் லெவல் 1 ஃபீச்சர்ஸ். ஓகே, தென் வைப்பரோடைய கண்ட்ரோல்ஸ் ஆஸ் யூஷுவல் சேமாக தான் இருக்குது. இதில் ஆட்டோ வைப்பர்ஸ் இல்லை, ஸ்டில் ஓகே. தென் வேறு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்ட்ரலில் ஒரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். ஓகேவா? இது என்ன டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா அது ஆஸ் யூஷுவல் வரக்கூடிய ஒரு 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டி இருக்குது, வயர்டு கனெக்டிவிட்டி. மற்றபடி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அதெல்லாம் ஆஸ் யூஷுவல் இருக்கிறது தான், ஒன்றும் பெரிய ஹைலைட்ஸ் இல்லை. ரிவர்ஸ் கேமரா டீசெண்டான குவாலிட்டியில் தான் இருக்குது. ரொம்ப சூப்பர்னு இல்லை, ஜஸ்ட் அபவுட் டீசென்ட் அப்படின்னு சொல்ல முடியும், அதுக்கு மேலே இல்லை. ஓகேவா? ரைட், ஓகே. தென் ஏசி பொறுத்தவரை ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி எல்லா வேரியன்ட்ஸ்லையும் ஸ்டாண்டர்ட் அண்ட் காமன் தான், தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த ஏசியில் ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கூல் ஃபங்க்ஷனும் வருது. வெயில் காலத்தில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது வந்து சூப்பர். ஓகே, தென் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சார்ஜிங் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் ஒன்று இருக்குது, 2 யூஎஸ்பி இருக்குது. அதில் ஒரு யூஎஸ்பி நீங்கள் கனெக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிவிடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவு, ஸ்போர்ட். ஸோ ஸ்போர்ட்டு அப்படிங்கிற அந்த மோடில் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் ஸ்போர்ட்டியான ஃபீலிங் எதிர்பார்க்க முடியும். மற்றபடி என்ஜின் ரீதியாக பெரிய பவர் அப்கிரேட் எல்லாம் ஒன்றும் இல்லை. எக்கனாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸோடைய அந்த சேஞ்சிங் கியரோடைய ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொஞ்சம் இன்னும் எக்கனாமிக்கலாக இன்னும் கொஞ்சம் மைலேஜ் ஓரியன்டாக டியூன் பண்ணி கொடுக்கும். அதுதான் எக்கனாமி மோட். அது ஒன்று தான் இதில் அடிஷ்னலாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது, ரெகுலர் டிரைவ் மோட் அண்ட் எக்கனாமி மோட், 3 மோட்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? தென் அப்படி நீங்களே கியர் கண்ட்ரோல் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். குவைட் நைஸ். சிவிடி, இது 7 ஸ்டெப் சிவிடி அப்படின்னு சொல்லுவாங்க. 7 கியர் மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், சிவிடி ஆட்டோமேட்டிக். அது ஒரு ஹைலைட் ஆஸ் யூஷுவல், ஹோண்டாவோடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சென்டர் ஆம்ரெஸ்ட், இதுலேயும் கூட ரெட் லெதர் ராப்பிங் நீங்கள் பார்க்கலாம், ரெட் ஸ்டிச்சிங்கோட. அண்ட் உள்ள நல்ல ஸ்டோரேஜ் இருக்குது. க்ளவ் பாக்ஸ் எப்பவும் போல் நல்ல டீசென்ட் சைஸ். இன்னொரு அடிஷ்னல் ஃபீச்சர் இன்டீரியர் ஆம்பியன்ட் லைட்டிங். அந்த ஆபெக்ஸ் எடிஷன் நம்ம பார்த்தோம், எலிவேட்டோடைய ஏபெக்ஸ் எடிஷன், ஏபெக்ஸ் சம்மர் எடிஷன் அப்படிலாம் விட்டாங்க. அதுலேயும் இதே ஆம்பியன்ட் லைட்டிங் தான் கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஸ்போர்ட் எடிஷன்லையுமே இதே ஆம்பியன்ட் லைட்டிங் இருக்கிறது உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். மல்டி கலர்ஸுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அல்லது உங்களுக்கு ஒரே கலர் தான் வேணும்னா அதையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி லைட்டிங், எந்த மாதிரி பல்சிங் வேணும், எந்த மாதிரி கலர் வேணும், எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு ஸ்விட்ச் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலி டீலர் லெவல் ஃபிட்டிங் தான். ஓகேவா? இது ஃபேக்ட்ரிலேருந்து வராது. ஸோ இதோ நான் வந்து மோட் சேஞ்ச் பண்ணுறேன், கலர் சேஞ்ச் ஆகும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வேணுமோ நீங்கள் ஈஸிலி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ்ஸு, கலர். எனக்கு இந்த ரெட் இன்டீரியருக்கு ரெட்டு மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட்டு வச்சுக்கலாம். ஸோ ரெட்டு வச்சுட்டேன். ஸோ அது வந்து உண்டு. ஆனால் டோர்ஸில் இல்லை, டேஷ்போர்டில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. டோர்ஸில் அந்த மாதிரி ஆம்பியன்ட் லைட்டிங் கொடுக்கல. ஸோ பரவாயில்ல, அதை வந்து கொஞ்சம் லிமிட் பண்ணியிருக்காங்க. போதுங்க, எனக்கு தெரிஞ்சு இது போதும். ஓகேவா? தென் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் IRVM அண்ட் மஞ்சள் பல்பு கேபின் லேம்ப்ஸ் 2 இருக்குது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல லிட்டோட வேனிட்டி மிரரும் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடு வேனிட்டி மிரர் அண்ட் டிரைவர் சைட்லேயும் இருக்குது. சூப்பர். அதை தவிர வேறு என்ன விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா நார்மலான விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஆல் 4 பவர் விண்டோஸ், எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுள் ORVMs, அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேவா? எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். மெயினான ஹைலைட்ஸ் இந்த ஸ்போர்ட் எடிஷனை பொறுத்தவரை இன்டீரியரோடைய லுக், அந்த ஃபீல், அந்த பிளாக் அண்ட் ரெட் ஸ்போர்ட்டியான அப்பியரன்ஸ், அது மட்டுமே. அதை தவிர எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் கொடுக்கல. ஓகேவா? ரைட், இப்போ வாங்க பேக் சீட் போய் பார்ப்போமா?
ஹோண்டா சிட்டி என்றைக்குமே நம்ம ஜென்ரலாகவே சொல்லப்போனால் சி செக்மெண்ட் செடான் அப்படின்னாலே வந்து எல்லாருக்கும் மைண்டில் வருது ஹோண்டா சிட்டி. அதுக்கேற்ற மாதிரி ஹோண்டா சிட்டியோடைய ரியர் சீட் ஸ்பேஸுங்கிறது இந்த செக்மெண்ட்டில் ஒரு பெஞ்ச் மார்க்காக இருந்துச்சு. ஸோ அதே லெவல் ஸ்பேஸ் இன்னி வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. அது ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, சரியான லெக் ரூம், சரியான ஸ்பேஸு, நல்ல சூப்பரான அண்டர் தை சப்போர்ட்டு, பர்டிகுலர்லி ரொம்ப கம்ஃபர்டபுளாக லக்ஸூரியஸாக இருக்கிற ஒரு பேக் சீட் ஹோண்டா சிட்டியை பொறுத்தவரை எல்லா வேரியண்ட்லையும் கிடைக்கும். தெரிஞ்ச விஷயம். வி வேரியண்ட்டில் ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் இருந்துச்சு. இதில் என்ன மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டில் லெதரட் சீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுக்காக. அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் அடிஷ்னல் ஒரு ப்ரீமியமான லுக் அண்ட் ஃபீல் வந்து கிடைக்குதுன்னு சொல்லலாம். பட் என்னதான் இருந்தாலும் வெயில் காலத்தில் நம்ம ஊரை பொறுத்தவரை ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் என்றைக்குமே பெட்டர். ஸோ அது உங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். உங்களுக்கு பிளாக் சீட்ஸ், லெதர் சீட்ஸ் வேணுமா அல்லது நார்மல் ஃபேப்ரிக் சீட்ஸே போதுமாங்கிறது நீங்கள் தான் கருத்துக்களில் பகிர்ந்துக்கணும். அப்படி உங்களுக்கு இந்த லெதரட் வேண்டாம்னா நீங்கள் ரெகுலர் வி வேரியண்ட் தான் எடுக்கணும். ஏன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் எடுத்தாலே உங்களுக்கு வந்து லெதர் சீட்ஸ் தான் வருது. அதுவும் நல்லா தான் இருக்குங்க, கம்ஃபர்ட்லாம் நல்லா இருக்கு. சென்டர் ஆம்ரெஸ்ட், நல்ல பெரிய சென்டர் ஆம்ரெஸ்ட் வருது. 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்கு. 3 பேருக்குமே 3 தனித்தனி ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அது பெரிய ஹெட்ரெஸ்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸை பொறுத்தவரை பிரச்சனையே இல்லைங்க. சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் இருக்கு. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸும் இருக்கு. அண்ட் எல்லா வேரியண்ட்லையுமே 6 ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக தருது இந்த புது ஹோண்டா சிட்டி. ஸோ எல்லா வகையிலுமே சேஃப்டி கவர்டுன்னு சொல்லலாம். மற்றபடி இங்கே வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்களை இவங்க இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாம். அதாவது சைடில் இந்த ரிட்ராக்டபிள் கர்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் தான் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஆனால் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி வென்ட்ஸ் இருக்குது. 2 தனித்தனி ரியர் ஏசி வென்ட்ஸ் இருக்குது. கூடவே 2 தனித்தனி 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்ஸும் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த லெதரட் சீட்ஸுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா தனி ஃபோன் பாக்கெட் ஹோல்டர்ஸ் அண்ட் நார்மல் பாக்கெட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ தனியாக ஃபோனுக்குன்னு ஒரு பாக்கெட்டும் இருக்குது. தனியாக நீங்கள் மீதி ஐட்டம் வச்சுக்கிறதுக்குமே வந்து இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்லா தான் இருக்குங்க. இதுதாங்க இந்த ஸ்போர்ட் எடிஷனோடைய டேஷ்போர்டு வியூ பேக் சீட்லேருந்து பார்க்கும்போது. ஆக்சுவலி இது ஸ்போர்ட்டியான ஒரு அப்பியரன்ஸ் தருது. பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன் வந்து உண்மையாகவே ஸ்போர்ட்டியாக இருக்குது. பல பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். ப்ரீமியம்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம்னஸை விட ஸ்போர்ட்டினஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்குங்க. ஆனால் பிரைட்டான இன்டீரியர் லுக் வேணும் அப்படின்னா வந்து பேட்ச் தான் போகணும். ரெகுலர் வி வேரியண்ட் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு எடுத்துக்கும் போது 6 ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்ட் அண்ட் காமன். அதை தவிர இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இது ஹைட்ராலிக் பிரேக்கர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. கூடவே ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர், ரியர் விண்ட்ஷீல்ட் டிஃபாகர், ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட், ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் மற்றும் எல்லாருக்கும் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ், அந்த மாதிரி ஏராளமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஏடாஸ் ஃபீச்சர்ஸும் உண்டு. ஏடாஸ் லெவல் 1 ஃபீச்சர்ஸ். ஸோ அதுவும் சூப்பர். ஸோ இங்கே லெக் ரூம் நீங்கள் பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. ரியர் டோரை பொறுத்தவரையும் கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டோரில் பார்த்தது போலவே உங்களுக்கு வந்து இங்கே இந்த லெதரட் பேடிங் கொடுத்துருக்காங்க வித் ரெட் ஸ்டிச்சிங். அண்ட் இங்கே இன்டீரியர் ஆம்பியன்ட் லைட்டிங்கும் இருக்குது, இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரியர் டோர்லையுமே ஆம்பியன்ட் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுவும் மல்டி கலரில், ஃப்ரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதுவும் வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் ரியரில் ஸ்பீக்கர்ஸ் ஆஸ் யூஷுவல் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸும் உண்டு. மேலே பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக ஒரு மஞ்சள் பல்பு கேபின் லேம்ப் ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் ஓகே தாங்க, எல்லாமே ஃபைன். எவ்ரி திங் இஸ் ஓகே, வெரி யூஸபிள், கம்ஃபர்டபுள், சூப்பர். ரொம்ப பயங்கரமான ஆடம்பரம்லாம் இல்லை, ஆனால் தேவையான அளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே ரைட், இப்போ வாங்க லக்கேஜ் ஸ்பேஸ் பார்ப்போமா. ஸோ ஹோண்டா சிட்டியை பொறுத்தவரை லக்கேஜ் ஸ்பேஸ் என்றைக்குமே பஞ்சமாக இருந்தது இல்லைங்க. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் முதல்ல 500 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி கொடுத்த ஒரு வண்டி இது. ஸோ அதே 506 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி இந்த ஹோண்டா சிட்டி ஸ்போர்ட்டும் தருதுங்க. ஸோ தாராளமாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். 5 பேரோட லக்கேஜ், அதுக்கு மேலேயே வந்து லக்கேஜ், ஃபுல் வீக் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லக்கேஜ் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த ரியர் சீட்ஸை ஃப்ளாட் ஃபோல்டெல்லாம் பண்ண முடியாது. ஸோ பேக் சீட் வந்து ஃபிக்ஸடாக தான் இருக்குது. ஓகேவா? மேலே ஒரே ஒரு பூட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அதை தவிர ஓவரால் நீங்கள் பார்க்கலாம், இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ஆக்சுவலி நல்லா இருக்குங்க. முழுக்க எல்லா பக்கமும் நல்லா கார்பெட்டிங் கொடுத்துருக்காங்க. மேலேயும் நீங்கள் பூட் லிட்டு நீங்கள் கார்பெட்டிங் நல்லாவே பார்க்க முடியும். ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இங்கே அண்டர் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்னி இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்னி வந்து ஒரு ஃபுல் சைஸ் 15 இன்ச்சு வீலு. ஆனால் இது வந்து அலாய் வீலா இல்லை ஸ்டீல் வீலா? இருங்க பார்ப்போம். ஸ்டீல் வீல் தாங்க, நீங்கள் பார்த்தா தெரியும் ஸ்டீல் வீல் தான், அலாய் வீல் கிடையாது. ஸோ டெம்பரரி யூஸுக்கு இந்த ஸ்டெப்னி வந்து ஓகே. டயர் சைஸ் மேட்ச் ஆகுது. ஆனால் இது வந்து ஒரு வீல் மட்டும் ஸ்டீல் வீலை போட்டு மீதி எல்லாம் அலாய் வீல் போட்டுட்டு ரோட்டில் ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா அது நல்லா இருக்குது அதில் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த ஸ்டெப்னி நீங்கள் டெம்பரரி யூஸுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மற்றபடி லக்கேஜ் ஸ்பேஸு, ஃப்ளெக்சிபிலிட்டி அதெல்லாமே டீசெண்டாக இருக்குது. ஸ்பேஸு, லக்கேஜ் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோ ஹோண்டாவுடைய சிட்டி ஸ்போர்ட் வேரியண்ட்டுங்க. ஸோ ஹோண்டா சிட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து இந்த பீச் இன்டீரியரு அண்ட் இந்த க்ரோம் ஹைலைட்ஸ் இதெல்லாம் அவ்வளோவா பெரிய இஷ்டம் இல்லை. மேலும் நீங்கள் டாப் அண்ட் வேரியண்ட் போகிறதுக்கு அவசியம் இல்லை. உங்களுக்கு வி வேரியண்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்போர்ட் வேரியண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக படுது. ஏன்னா ரீசன்,
வெளியிருந்து பார்க்கறதுக்கு BMW மாதிரி அந்த பிளாக் ஹைலைட்ஸ் எல்லாம் கொடுத்து வண்டியை சூப்பராக ஸ்போர்ட்டியாக ஆக்கிட்டாங்க. தோற்றத்தை பொறுத்தவரை இது செம ஸ்போர்ட்டியாக இருக்குது. என்ஜின் ரீதியாக பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்டியான தோற்றம், ஸ்போர்ட்டியான பிளாக் இன்டீரியர் ஃபீல் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இது ஒரு சூப்பரான ஆப்ஷனாக படுதுங்க என்னை பொறுத்தவரை. ஸோ இந்த ஹோண்டா சிட்டி ஸ்போர்ட் வேரியண்ட்டோடைய ஆன் ரோட் ப்ரைஸை நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு இந்த ஹோண்டா சிட்டி ஸ்போர்ட் வேரியண்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த சுந்தரம் ஹோண்டா ஷோரூம். ஸோ மறுபடியும் அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்குது. இந்த புது ஹோண்டா சிட்டி ஸ்போர்ட் வேரியண்ட்டை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.